ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சின்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் சேவியர் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா, ட்ரிக்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி 8% டவுன் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன்? சில கம்பெனிஸ்லாம் ஆஃப்டர்நூன் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது? வின்ஃபாஸ்ட் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஹப்பை தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு பாதிப்பு, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அது ஃபேவராக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வின்ஃபாஸ்டோட நியூ இவி பிளான் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் தூத்துக்குடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலினே இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வியட்நாமை தாண்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி அவங்க வியட்நாமை தாண்டி இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் போடுறாங்க. இது மூலமாக அவங்க 16,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது 400 ஏக்கர்ஸ்க்கு இந்த லேண்ட் கவர் ஆகும், இந்த EV பிளான்ட் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியாக 50,000 vehicles per year நாங்கள் பண்ண போகிறோம். இது இன்னும் 1.5 lakh வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க வின்ஃபாஸ்ட். இப்போதைக்கு எலக்ட்ரிக் SUVயான VF6 அண்ட் VF7 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக டைரக்ட் ஜாப்ஸ் 3,000லேருந்து 3,500 வரைக்கும் க்ரியேட் ஆகும். அவங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2025ல் 2 lakh vehicles நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதே 2030ல் நாங்கள் 10 lakh vehicles per year மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் எங்களோட டார்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க வின்ஃபாஸ்ட். இது மூலமாக 35 டீலர்ஷிப்பையும் டார்கெட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தில் மட்டும். ஸோ இதனால் எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் பயங்கர காம்படிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் மெயினாக நெக்ஸான் EV அண்ட் பஞ்ச் EVக்கு பயங்கர காம்படிஷன் இருக்கும். அண்ட் தென் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா XUV 400 அப்புறம் இனிமேல் வரப்போகிற EVஸ்க்கெல்லாமும் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் MG மோட்டார் இந்தியா, BYD இந்தியா இவங்களுக்கெல்லாம் நல்ல காம்படிஷனாக இருக்கும் இந்த வின்ஃபாஸ்டால் வேறு எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் குட் ஃபேவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வின்ஃபாஸ்ட் ஒரு EV கம்பெனி, 4-wheeler EV கம்பெனி. ஸோ அவங்களுக்கு தேவையான பேட்டரிஸ், காம்போனன்ட்ஸ் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்குற சில கம்பெனிஸ்க்கு இது ஒரு குட் நியூஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா, டாடா எலக்ஸி, சோனா BLW, எக்ஸைட், அமர் ராஜா பேட்டரிஸ், கிரீவ்ஸ் காட்டன், ஒலக்ட்ரா கிரீன் டெக். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ். ஸ்டவ் கிராஃப்ட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 27.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.4 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 340 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35.6 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜினும் 10.1%லேருந்து 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டவ் கிராஃப்ட். நான் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 3.5% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மேரிகோ Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் பேசிஸ் பார்க்கலாம். ஷேர் வந்து 2.3% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக. நெட் ப்ராஃபிட் 8.6% கொடுத்துருக்காங்க. 504 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 488 crore. எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 23.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,259 crore கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 3,198 crore. எஸ்டிமேட்டை பீட் பண்ணியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் மட்டும் 23.7%லேருந்து 20%ஆக கம்மி ஆயிருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஸோ இந்தியாவோட பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனர் இவங்க தான் 7 million barrels ஆஃப் க்ரூட் ஆயில் இந்த செப்டம்பர் டெலிவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 4.5 million barrels வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்டேருந்தையும் 0.5 million barrels வந்து கனடா கிட்டேருந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 million barrels அபுதாபி கிட்டேருந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக US, கனடா அண்ட் அபுதாபி கிட்டேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த செப்டம்பர் அது டெலிவர் ஆகிடணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது IOC மட்டும் இல்லாமல் அதர் ரிஃபைனரிஸும் ரஷ்யா கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஆயிலை கம்மி பண்ணிக்கிட்டு வராங்க. ஈவன் தோ ரஷ்யா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும், ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும், இந்த டியூ டு குளோபல் ப்ரெஷர் அண்ட் சாங்ஷன்னால் நம்ம இந்தியா
இந்தியாவில் உள்ள ஆயில் கம்பெனிஸ் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற ஆயிலை கம்மி பண்ணிக்கிட்டு வராங்க. P66, ஈக்வினார், மெரிக்யூரோ, வீட்டல், ட்ராஃபிகரா இது எல்லாமே டெலிவர் பண்ணுற ஆயில் கம்பெனிஸ் தான். ஸோ அவங்கெல்லாம் யூஎஸ், கனடா அண்ட் யூஏலேருந்து நமக்கு டெலிவர் பண்ணுறாங்க. இந்தியன் ரெஃபைனரிஸ், ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், எம்ஆர்பிஎல் இவங்கெல்லாம் இப்போ ரஷ்யன் ஆயிலை ரீசெண்டாக பை பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ மேலே உள்ள சொன்ன பார்த்தீங்கன்னா யூஎஸ், கனடா அண்ட் யூஏயில் உள்ள கம்பெனிஸ் அவங்கக்கிட்ட பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்கட் குபுட்டா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 1400 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஆனால் 2.28% டவுன் ஆயிருக்கு. எபிடா 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 325 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 12.4%லேருந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 3.17% பாசிட்டிவ்ல அதாவது கெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்ரீ சிமெண்ட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் நெட் ப்ராஃபிட் 130% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 643 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5281 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 43.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 927 crore-லேருந்து 1333 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 18% இன்க்ரீஸ் 18%லேருந்து 25.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக ஸ்ரீ சிமெண்ட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ் நெட் லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. 183 crore இருந்தது போன வருஷம் இதே குவார்ட்டரில். அதுலேருந்து இப்போ 178 crore கம்மி பண்ணியிருக்காங்க லாஸை. ரெவன்யூ 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 645 crore கொடுத்துருக்காங்க. எபிடா லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 128 crore-லேருந்து 134 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் 8% பாசிட்டிவ்ல கெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. உத்தரகாண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு 8% வரைக்கும் ஷேர் ஃபால் ஆயிருக்கு. ஸோ 239 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. பேட் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கிராஸ் என்பிஎல் 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸும் டபுள் ஆயிருக்கு. லோன் க்ரோத் வந்து ஸ்லோவாக ஸ்டாக் வந்து 20.15ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட ஐபிஓ ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இயரில் மட்டும் 41% டவுன் ஆயிருக்கு இந்த உத்தரகாண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் August 6 நடக்க போது. ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில ட்ரேட் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிவு வர வரைக்கும் இந்த ரேட்டு அன்சேஞ்சபிளாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக தான் August 1 அன்றைக்கி தான் யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து நமக்கு 25% டேரிஃப் போட்டிருக்காங்க இந்தியா குட்ஸ்க்கு. அதே சமயத்தில் ரஷ்யன் ஆயில் அண்ட் வெப்பன்ஸ் வாங்குறதுக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க, பெனால்ட்டி போடுவோன்னு சொல்லிட்டு. பட் அதனால் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இதனால் இந்தியாவுக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஸோ ஆர்பிஐ இந்த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பான உள்ள டேரிஃப், பெனால்ட்டிஸ், ரஷ்யன் ஆயில் அண்ட் ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் பை பண்ணுறது இதெல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் எந்த ரேட் சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பிரபலங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. மெனி எக்கனாமிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமும் ஆர்பிஐ இப்போ நியூட்ரலாக தான் இருக்க போது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணவோ இல்லை கட் பண்ணவோ மாட்டாங்க இந்த மீட்டிங்கில். மேபி அக்டோபரில் ரேட் கட் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட். பட் அதுவும் மான்சூன், ஃபுட் ப்ரைஸஸ், ஜிடிபி டேட்டா எல்லாம் பொறுத்து மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூஎஸ் ப்ரெஷர்னால இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் 0.2%லேருந்து 0.3% வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு மெனி எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சுமிட்டோமோ கெமிக்கல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 40.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 178 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1057 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 219 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 19.2%லேருந்து 20.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக சுமிட்டோமோ கெமிக்கல் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. AkzoNobel Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம்.
நெட் ப்ராஃபிட் 20.6% டவுன் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. 115 crore 91 crore கம்மியாயிருக்கு. ரெவென்யூ 4% கம்மியாயிருக்கு, 995 crore கொடுத்துருக்காங்க. எபிடாவும் கம்மியாயிருக்கு, 20.4% கம்மியாயிருக்கு. எபிடா மார்ஜினும் 16.3% 13.5% கம்மியாயிருக்கு. ஆனால் இவங்க ஸ்பெஷல் இன்டரிம் டிவிடெண்டா 156 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஆக்ஸா நோபல். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.